யாழ் மாநகர சபையில் பணிபுரியும் தற்காலிக சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர். சுமார் 150 ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடந்த 5 வருடங்களாக நாளாந்தம் 930 ரூபாய் சம்பளத்திற்கே கடமையாற்றி வருவதாகவும் தங்களின் நிரந்தர நியமனம் தொடர்பில் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 2012 வேலைக்கு ஈடுபட்ட நாங்கள் 2012 இருந்து எங்களுக்கு எந்த விதமான சுகமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. 3 பெரியாக்கள் வந்து இங்க இருந்து இறங்கி போயிட்டினோம். ஆனபடியா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. நாங்கள் 115 130 பேர் நாங்கள் இதுக்குள்ள வேலை செய்து அடங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த காரணத்தாலும் எங்களுக்கு ஒரு உதவியுமே இல்லை. யாரையும் அங்கே குற்றப்படுத்துவதற்கோ இல்லாவிட்டால் அவர்களை தாக்கு நாங்கள் பேசுவதற்கோ அல்ல. எங்களுடைய நிரந்தர நியமனத்தை வேண்டியே நாங்கள் அங்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்கு முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். 100 நியமனம் தருவதாகவும் அங்கே 3 மாதங்கள் அங்கே பொறுக்கும்படியாகவும் சொல்லியிருந்தார். நாங்கள் அதை பொறுமையோடு நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் அந்த 3 மாதங்கள் முடிவடைந்த பிறகும் 2 மாதங்கள் தாங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள். அந்த 2 மாசங்களாகவும் நாங்கள் அங்கே அவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் அங்கே காத்திருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அது மேலிடத்தில் இருந்து எந்த விதமான பதில்களும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படும் வரை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என யாழ் மாநகர சபையின் தற்காலிக சுத்திகரிப்பு ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.